இந்த கப்பலுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பொறக்க போகுது. அவன் என்ன பண்ணான்னா, காசு குடுத்து அவங்க ஒருத்தவங்க மூலியமா தெரிஞ்சிடுறான். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து அது பெண் குழந்தைன்ட்டு. பெண் குழந்தை தெரிஞ்சதும் இளநீர்ல ஒரு மாத்திரைய கலந்து குடுத்துட்டு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுறான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, செகண்ட் டைமும் இவங்களும் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. பிரெக்னன்ட் ஆனதும் திரும்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. கங்ராச்சுலேஷன் டாக்டர் சொல்றாங்க. அதுவும் பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்றான்னா, திரும்பி அவங்க குடிக்கிற தண்ணீல மாத்திரைய கலந்துடுறான். அப்புறமா திரும்பி அகைன் அபார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் திரும்பி நீங்க அகைன் பிரெக்னன்ட் ஆனீங்கன்னா, உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் திரும்பியும் இந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகுறா. அது வந்து ஆண் குழந்தைன்னு அவங்க மூலியமா தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நெக்ஸ்ட் செக்கப் போனதுக்கப்புறம், "உனக்கு முன்னாடி 2 அபார்ட் ஆச்சே, அது எனக்கு வந்து டவுட்டா இருக்குது. உன் ஹஸ்பண்ட் தான் இது பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஏன்னா அது 2மே பெண் குழந்தைங்க. இது ஆண் குழந்தைன்றதுனால விட்டு வச்சிருக்காரு. ஏன்னா இவனுக்கு வந்து கூட பிறந்தவங்க எல்லாருமே பொண்ணுங்கன்றதுனால இவனுக்கு யாருமே பிடிக்காது. இது தெரிஞ்சு இவன் கூட வாழவே கூடாது தப்பிச்சு ஓடுறா. அப்போ பிரசவ வலி வந்ததும் அங்க இருக்கிற யாரோ திருநங்கை வந்து இவளுக்கு பிரசவத்தை பார்க்குறாங்க. அழகா ஆண் குழந்தை பொறந்தது. அந்த திருநங்கை வேற யாரும் இல்ல, இவனோட அக்கா தான். அப்புறம் வந்து அந்த குழந்தைய எடுத்து இவளே தானா வளர்த்துக்கிறா.